வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கீங்களா? இல்லை பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா? இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்கம் சோர்ஸ் எக்ஸ்ட்ராவாக எதனா சம்பாதிக்கணும்னு பார்த்துட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னா இப்போ ஒரு அசட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூரோ யூஎஸ்டி. ஸோ ஒன்று அதை நம்ம பை பண்ணுவோம், இல்லைனா செல் பண்ணுவோம். ஸோ இப்போ எப்படி நார்மலாக நம்ம வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறோம். ஸோ ஒரு ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா யூரோ யூஎஸ்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து ப்ரைஸ் வந்து மேலே போவோம்னு நம்ம நினச்சோன்னா நம்ம வந்து பை பண்ணுவோம். அது எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ப்ரைஸ் போயிட்டே இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ப்ராஃபிட்டு. இதுவே பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை பண்ணுவோம், இல்லைனா செல் பண்ணுவோம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 நிமிஷத்துக்கு பண்ணலாம், 5 நிமிஷத்துக்கு பண்ணலாம், இல்லை காலை வரைக்கும் பண்ணலாம், இல்லை ஒரு நாளைக்கு பண்ணலாம். ஸோ இப்போது 5 நிமிஷத்தில் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா, இது 5 நிமிஷத்தில் ப்ரைஸு எந்த இடத்துல இருக்கும், 1 நிமிஷத்தில் ப்ரைஸ் ஏறுமா இறங்குமா, இல்லை 1 நிமிஷத்தில் ப்ரைஸ் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது தான் பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங். ஸோ இதோட ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எவ்வளோ நிமிஷம் செலக்ட் பண்ணுறோமோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம 1 நிமிஷம் ட்ரேட் எடுக்கிறோன்னா அதோட ரிசல்ட்டு ஒரே நிமிஷத்துலேயே நமக்கு வந்துடும், ப்ரைஸை மேலே போயிருக்கா கீழே போயிருச்சான்னு. ஸோ இந்த பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கிறது இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2 ட்ரேட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் இந்த கரண்ட் ப்ரைஸு, இப்போ இந்த கிரிப்டோ ஐடிஎக்ஸ்ன்ற அசட்டோட கரண்ட் ப்ரைஸு எங்கே இருக்கோ அங்கேருந்து நான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நான் 1 மினிட்டுக்கு பை பண்ணுறேன். ஏறிடு 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 கடவுளே, ஏறிடு 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 ஏறிடு. பார்த்தீங்களா, இப்படி தான் நமக்கு வந்து தோணும் ரியல் அக்கௌண்ட்டில் ட்ரேடு போடும்போது. ஸோ நான் பை பண்ணேன், ஆனால் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு. ஆப்போசிட்டாக இந்த ட்ரேடு வந்து நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. அடுத்த ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து உடனே வந்து ப்ரைஸு கீழே போவோன்னு நினச்சி நான் செல்லு பண்ணுறேன். இறங்கிடு இறங்கிடு இறங்கிடு. பார்த்தீங்களா, நான் இறங்கணும்னு நினச்சி செல் பண்ணேன், ஆனால் ப்ரைஸ் வந்து 1 மினிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிடுச்சு. அதனால் இந்த 2வது ட்ரேடும் நான் வந்து லாஸ் பண்ணிட்டேன். ஸோ இது நான் எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா, எப்படி நம்ம பை பண்ணணும், இப்போ நம்ம ப்ரைஸை பை பண்ணணும்னு நினச்சா எதை கிளிக் பண்ணணும், செல் பண்ணணும்னு நினச்சா எதை கிளிக் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த ட்ரேடோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 1 மினிட்டு முடிஞ்ச உடனே லாஸு அப்படின்றது நமக்கு இம்மீடியட்டாக தெரிஞ்சிச்சு. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், இன்ட்ராடே பண்ணுறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் நம்ம எந்த மாதிரி அசட்ஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாரெக்ஸை ட்ரேட் பண்ணலாம், அப்புறம் கிரிப்டோஸ் கரன்சிஸை ட்ரேட் பண்ணலாம், அப்புறம் சில யூஎஸ் ஸ்டாக்ஸை ட்ரேட் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து ஃபாரெக்ஸு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் வந்து ஃபாரெக்ஸ் அண்ட் கிரிப்டோ ஐடிஎக்ஸ் தான். பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமிங்கு. ஸோ நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்கு 1 மினிட்டில் ட்ரேட் எடுத்து காமிச்சோம். அது வெறும் எக்ஸாம்பிள் தான், யாரும் அதை நம்பி 1 மினிட் ட்ரேட்லாம் எடுக்காதீங்க அவசரப்பட்டு. இப்போ பைனரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு 1 மினிட் ட்ரேட் எடுக்கலாம், 5 மினிட் ட்ரேட் எடுக்கலாம், 15 மினிட் ட்ரேட் எடுக்கலாம், 30 மினிட்டு, 1 ஹவரு, ஸோ ஆஃப் டே, 1 டே, அந்த மாதிரி வந்து ஒரு ப்ரோக்கரில் ஒரு விதமாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பினோமோவில் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் ட்ரேட் எடுக்கலாம், 15 மினிட் எடுக்கலாம், அந்த எண்ட் ஆஃப் தி டே எடுக்கலாம். ஸோ நம்ம ப்ரிஃபரபுளாக மோஸ்ட்லி நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ட்ரேட்ஸு. ஸோ ட்ரேடிங் அப்படின்ட்டு நம்ம வந்துட்டாலே அதில் வந்து கண்டிப்பாக ரிஸ்க் இல்லாமல் இருக்காது. ஸோ நம்ம பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்க்கும் சில ரிஸ்க்ஸு, சில கான்ஸு அதெல்லாமே இருக்குது. அது என்னன்ட்டு இப்போ பார்ப்போம். ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் ட்ரேடிங்கில் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயமே வந்து நம்ம பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் கிடையாது. போச்சுன்னா மொத்தமாக போயிடும் 100%. இப்போ 100 ரூபா ஒரு ட்ரேடு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 100 ரூபாவும் நம்ம லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 100 ரூபாவும் நமக்கு லாஸ் ஆகிடும். அதே மாதிரி ப்ராஃபிட் வந்ததுன்னா, இப்போ ஒரு ஃபிக்ஸட் ப்ராஃபிட்டு, அது எவ்வளோ ஃபிக்ஸட் பர்சன்டேஜ்ன்றதே நமக்கு தெரிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம 80% ப்ராஃபிட்டா, 75% ப்ராஃபிட்டா அப்படின்றது நமக்கு முன்கூட்டியே சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ 80% ப்ராஃபிட்டு அப்படின்னா, இப்போ ஒரு 100 ரூபா நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட 100 ரூபா ப்ளஸ் அதுக்கு உண்டான நம்ம ப்ராஃபிட் 80% 80 ரூபா. ஸோ 180 ரூபா நமக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ யாரெல்லாம் பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரேடிங்கில் யாருக்கெல்லாம் இன்வால்மெண்ட் இருக்கோ, இல்லை பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்வால்மெண்ட் இருக்கோ,
இல்லை எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் பார்க்குறவங்க, இல்லை அதிக வர வேலையே இதையாக ஃபுல்லாக எடுத்து பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யார் வேணால் வந்து பைனரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ண முடியும். 18 வயசுக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். இந்த பைனரி ஆப்ஷன்ஸ் வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன். அப்படி புரியாதவங்க கண்டிப்பாக நான் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லை என்னோடய நம்பர்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் எப்போ வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். டெலிகிராம் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் என்ன எப்போ வேணால் எதுக்கு வேணால் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.